வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாகரூபினி. இப்போ நம்ம முந்தைய வகுப்பில் என்ன பார்த்தோம்? பயன்முறை தமிழில் உள்ள துறைவாரி சொற்கள் பார்த்தோம் இல்லையா? இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். பாருங்கள், முன்பணம் அப்படின்னாலே அட்வான்ஸ். பொதுவாக ஒரு வேலைக்கோ அல்லது தேவைக்கோ முன்கூட்டியே வழங்கக்கூடிய தொகையை தான் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். முன்பணம், அட்வான்ஸ். கடன், லோன். கல்வி முன்பணம், எஜுகேஷனல் அட்வான்ஸ். அதாவது படிப்பு செலவுக்காக பெறப்படக்கூடிய தொகை, எஜுகேஷ்னல் அட்வான்ஸ். விழா கால முன்பணம், ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ். பண்டிகை செலவுக்காக ஊழியர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தொகை, ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ், விழா கால முன்பணம். கைத்தறி முன்பணம், ஹேண்ட்லூம் அட்வான்ஸ். அதாவது கைத்தறி அல்லது கதர் துணிகளுக்கு வாங்குவதற்காக வழங்கப்படக்கூடிய தொகை தான் கைத்தறி முன்பணம். கதர் முன்பணம் அதே தான், காதி அட்வான்ஸ், காதி அட்வான்ஸ். காதி துணிகளை வாங்குவதற்கு வழங்கப்படக்கூடிய தொகை, காதி அட்வான்ஸ். வைப்பு நிதியிலிருந்து முன்பணம், ப்ராவிடென்ட் ஃபண்ட் அட்வான்ஸ். ப்ராவிடென்ட் ஃபண்ட் அட்வான்ஸ் அதாவது பிஎஃப், சேமிப்பு தொகையிலிருந்து கொடுக்கக்கூடிய முன்பணம். வழிச்செலவு முன்பணம், ட்ராவலிங் அட்வான்ஸ். வழிச்செலவுக்காக, அதாவது பயணத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய தொகை, வழிச்செலவு முன்பணம், ட்ராவலிங் அட்வான்ஸ். அதுக்கடுத்து வாகன முன்பணம், அதாவது வெஹிக்கல் அட்வான்ஸ். வாகனம் வாங்குவதற்கு முன்னாடியே ஒரு பணம் அட்வான்ஸாக கொடுப்போம் இல்லையா, அதான் வாகன முன்பணம், வெஹிக்கல் அட்வான்ஸ். ஊதிய முன்பணம், பே அட்வான்ஸ். அதாவது மாத சம்பளத்தை முன்கூட்டியே பெறுதல், மாத சம்பளத்தை முன்கூட்டியே பெறுதல் அல்லது மாத சம்பளத்திலிருந்து ஒரு தொகையை முன்கூட்டியே பெறுதல், பே அட்வான்ஸ். கம்பளி துணி முன்பணம், வார்ம் கிளாத்ஸ் அட்வான்ஸ். கம்பளி துணி அல்லது குளிர்கால ஆடைகள் வாங்க வழங்கப்படக்கூடிய தொகை, முன்பண தொகை. கொசுவலை முன்பணம் அதே தான், மஸ்கிட்டோ நெட் அட்வான்ஸ், மஸ்கிட்டோ நெட் அட்வான்ஸ். கொசுவலை வாங்க வழங்கப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட முன்தொகை, அதே தான் கொசுவலை முன்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து அலுவலக குறியீடுகளும் சுருக்கங்களும். டிஸ் அப்படின்னா லார்ஜ்டு டிஸ்போசல். இருத்து முடிவு அப்படின்னா என்னென்னா, இனி இந்த கோப்பில் நடவடிக்கை எதுவும் தேவையில்லை அப்படின்னு இருத்தி வைக்கிறது. அதாவது ஒரு கோப்பில் எடுக்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளும் முடிந்துவிட்டன, அனைத்து நடவடிக்கைகளும் முடிந்துவிட்டன என்று அர்த்தம். அதனால் இந்த கோப்பு மீது இனிமேல் நடவடிக்கை தேவையில்லை என அந்த கோப்பை இருத்தி வைத்தலை குறிக்கும், லார்ஜ்டு டிஸ்போசல். அப்படி இருந்துமே அந்த கோப்புகள் 3 ஆண்டுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு பின்னாடி விதிமுறைப்படி அந்த கோப்புகளை அழித்து விடலாம். ஓகே. அதற்கடுத்து டிஸ் அப்படின்னா டெசினியம் டிஸ்போசல். டெசி அப்படின்னாலே 10, டெசி அப்படின்னாலே 10 அப்படின்னு அர்த்தம். 10 ஆண்டு முடிவு. டெசினியம் டிஸ்போசல் அப்படின்னா 10 ஆண்டு முடிவு, இறுதி முடிவு எடுக்கப்பட்டு விட்ட கோப்பு ஆயினும் 10 ஆண்டுகள் அது பாதுகாப்பாக இருக்கப்பட வேண்டும். இறுதி முடிவு. இந்த குறியீடு இடப்பட்ட கோப்புகள் மிக முக்கியமாக கருதப்படுபவை. இவை 10 ஆண்டுகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இறுதி முடிவு எடுத்த பின்னரும் 10 ஆண்டுகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதான் டெசினியம் டிஸ்போசல், 10 ஆண்டு முடிவு. அதுக்கடுத்து டெஸ்ட்ராய் டிஸ்போசல். டெஸ்ட்ராய் டிஸ்போசல் இதனுடைய விளக்கம் என்னென்னா, இவை உடனடியாக அல்லது குறுகிய காலத்திற்கு அழித்துவிட வேண்டிய கோப்புகள். இது அழித்துவிட வேண்டிய கோப்புகள், அதாவது அழிக்கப்பட்டு முடிவு, அதாவது அழிக்கப்பட வேண்டிய கோப்புகள் தான் டெஸ்ட்ராய் டிஸ்போசல். இதற்கான மேல் நடவடிக்கை எதுவுமே தேவை கிடையாது. இந்த கோப்பை பொறுத்த வரைக்கும் இதற்கான மேல் நடவடிக்கை எதுவுமே தேவை கிடையாது. அதற்கடுத்து டிஸ் அப்படின்னா ரீடைன் டிஸ்போசல். நிலைநிறுத்த முடிவு. என்றும் அழிக்கப்படாத கோப்புகள், என்றுமே அழிக்கப்படாத பெர்மனன்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பெர்மனன்ட் ரெக்கார்ட்ஸ், அதுதான் ரீடைன் டிஸ்போசல். அதுக்கடுத்து டிஸ் அப்படின்னா நம்பர் டிஸ்போசல். எண் முடிவு. அதாவது இக்கோப்பு நடப்பு எண் பெறுகிறது. இக்கோப்பு நடப்பு எண் பெறுகிறது. கரண்ட் நம்பர், அதாவது கரண்ட் நம்பர் இடப்படுவதை குறிக்கிறது. இந்த கோப்பு அல்லது கடிதம் வந்தவுடன் ஒரு நடப்பு எண், கரண்ட் எண்
குறிப்பிடப்படுவதை குறிக்கிறது. நம்பர் டிஸ்போசல். நோட் ரெஃபரன்ஸ். நோட் ரெஃபரன்ஸ் தகுகோ குறிப்பு கோப்பு. அதாவது ஒரு கோப்பு முழுவதையும் வெளி அலுவலகத்திற்கு அனுப்பி அதன் மீது விடை வரைந்து அனுப்புமாறு கேட்கும் முடிவு. அடுத்த அலுவலகத்திற்கு அனுப்பி ஒரு முழுமையான கோப்பை வேறு அலுவலகத்திற்கு அனுப்பி அந்த அலுவலகத்தின் கருத்தை பெற்று அல்லது விடையை தயாரித்து மீண்டும் அனுப்புமாறு கோரும் ஒரு நடைமுறையை தான் நோட் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோப்பு வந்து பிற அலுவலகத்தின் பதிலை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய கோப்பு நோட் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து எக்ஸ் அண்ட் டிஸ். அதாவது எக்ஸ் நம்பர் டிஸ்போசல் ஏமுஇ எண் முடிவு இல்லை. இந்த கோப்பில் வந்து கரண்ட் நம்பர் எதுவுமே குறிக்கப்பட்டிருக்காது. அதாவது இது ஒரு அலுவலகத்தில் பதியப்பட்டு கோப்பாக மாற்றப்படாத ஆவணம் அப்படின்னு சொல்லலாம். நடப்பு எண் குறிக்கப்படாத கோப்பு. இது உடனடியாக அனுப்பியவருக்கோ பிற அலுவலகத்திற்கோ அனுப்ப வேண்டியது. ஓகேங்களா? நம்பர் எதுவும் குறிக்காமல் உடனடியாக அனுப்பியவருக்கோ அல்லது வேறு அலுவலகத்திற்கோ அனுப்பப்பட வேண்டிய கோப்பு. ஓகே, எக்ஸ் நம்பர் டிஸ்போசல். அதற்கடுத்து சுருக்கங்கள். ஏசி அக்கௌண்ட், ஏபிசி ஆடிட் பியூரோ ஆஃப் சர்க்குலேஷன், அதாவது புழக்க தணிக்கை பணியகம். ஆடிட் பியூரோ ஆஃப் சர்க்குலேஷன். ஏசி அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அல்லது ஏர் கண்டிஷன். ஆல்டர்னேட்டிங் வரணும் இங்கே. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அல்லது ஏர் கண்டிஷன். ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா மாறுதிசை மின்னோட்டம் அல்லது ஏர் கண்டிஷன் குளிர்சாதன வசதி. அதற்கடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் அது வந்து விளம்பரம். அதற்கடுத்து ஏஜி அக்கௌண்டன்ட் ஜெனரல் கணக்காய்வு தலைவர் அக்கௌண்டன்ட் ஜெனரல். ஏடி ஆதி திராவிடா ஆர் அனோடோமி. அனோடோமினா கிறிஸ்து பிறப்புக்கு பின் கிபி. ஏஆர்பி ஆர்ம்ட் ரிசர்வ் போலீஸ் அப்படின்னா ஆயுதப்படை காவல்துறை ஏஆர்பி. ஏடிஏ அப்படின்னா அடிஷ்னல் டியர்னஸ் அலவன்ஸ், அதாவது அடிப்படை அகவிலை படி. ஏஎன் ஆஃப்டர்நூன். பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னா எல்லை பாதுகாப்பு படை. பிஎஃப் ப்ராட் ஃபார்வர்ட். அதுக்கடுத்து சிசிஏ அப்படின்னா சிட்டி காம்பன்சன்ட்ரி அலவன்ஸ் அல்லது கேஷ் அண்ட் கிரெடிட் அக்கௌண்ட். சிஎம்னா சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். சிபார்ஓ இது வந்து கேர் ஆஃப் அப்பனா, அதாவது கவனிப்பில் இவங்க இருக்காங்க, ஒருவர் கவனிப்பில் மற்றொருவர் இருக்கிறது. கேர் ஆஃப் இது வந்து முகவரியில் பயன்படுத்தக்கூடியது. சிஎல் கேஷுவல் லீவ் தற்செயலாக எடுக்கக்கூடிய விடுப்பு. சிஏ கரண்ட் அக்கௌண்ட். சிஐடி கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், குற்றப்புலனாய்வு துறை. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் சிஐடி. அதற்கடுத்து சிஎம் இது ஸ்மால் லெட்டரில், இது சென்டிமீட்டர். சிஎம் சென்டிமீட்டர். சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதாவது பட்டய கணக்காளர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் பட்டய கணக்காளர். சிஆர் கான்ஃபிடென்ஷியல் ரெக்கார்ட் ஆர் ரிப்போர்ட் சிஆர். சி இது வந்து ப்ராக்கெட்டில் போட்டாங்கன்னா இது வந்து காப்பிரைட் அப்படின்ற மீனிங். காப்பிரைட். சிபிஎஃப் அப்படின்னா கான்ட்ரிபியூட்டரி பிஎஃப் ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஓகேங்களா? அதற்கடுத்து டிஓ லெட்டர் டெமி அஃபிஷியல் லெட்டர். டிஏ அப்படின்னா டியர்னஸ் அலவன்ஸ் ஆர் டெய்லி அலவன்ஸ். டிசி அப்படின்னா டைரக்ட் கரண்ட், அதாவது நேர் மின்னோட்டம். அதுக்கடுத்து டிஎல்ஓ டெட் லெட்டர் ஆஃபீஸ். அதாவது டெட் லெட்டர் ஆஃபீஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஒரு கடிதம் அனுப்புகிறாங்கன்னா அந்த கடிதம் வந்து சேர்க்க முடியாத கடிதத்தை திருப்பி அனுப்புதல், அனுப்பியவருக்கே திருப்பி அனுப்புதல்.
அந்த ஆஃபீஸ் தான் டெட் லெட்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஎல்ஓ. இப்போ டிஓ டிட்டோ. டிட்டோனா டிட்டோ, அதாவது மேல் உள்ள மாதிரியே கீழே இருக்குது, மேல் உள்ளது போலவே, அதே போலவே அப்படின்ற மீனிங். டிட்டோவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, டிட்டோ. அதுக்கடுத்து டிடி, டெபுட்டி தாசில்தார், துணை வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர். அதுக்கடுத்து இஜி, எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள்னு சொல்கிறதுக்கு சுருக்க எழுத்து இஜி, ஸ்மால் லெட்டரில் எழுதணும். இஜி, எக்ஸாம்பிளி கிராட்டியா, ஃபார் எக்ஸாம்பிள். இ அண்ட் ஓஇ, எரர்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் எக்ஸ்பெக்டட், ஒமிஷன்ஸ் எக்ஸெப்டட். இடிசி, அதாவது எக்ஸெட்ரா. எக்ஸெட்ராவில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு 3 எழுத்து தான் சுருக்கமாக இடிசி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸெட்ரா அப்படின்னா அண்ட் அதர் திங்ஸ், இன்னும் பிற, அதாவது முதலியன அப்படின்ற மீனிங்கும் வரும், மற்றும் பிற அப்படின்ற மீனிங்கும் வரும். எக்ஸெட்ரா போய்கிட்டே இருக்கும். ஓகே, இன்னும் இருக்குது அப்படின்ற மீனிங். அதுக்கடுத்து இஎம்டி, ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் அப்படின்னா முன் வைப்பு தொகை, முன் வைப்பு தொகை. இடிஎன், இது வந்து எஜுகேஷன். இஎல், ஏண்ட் லீவ், இடிஏ விடுப்பு. இஎஸ்ஐ, எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னா தொழிலாளர் அரசு காப்பீடு அப்படின்ற மீனிங். தொழிலாளர் அரசு காப்பீடு, அதான் இஎஸ்ஐ, எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ். இபிடி அப்படின்னா எக்ஸஸ் ப்ராஃபிட் டேக்ஸ், எஃப்ஏ, ஃபெஸ்டிவல் அலவன்ஸ் ஆர் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, பண்டிகை காலப்படி அல்லது நிதி உதவி. எஃப்பி, ஃபேமிலி பிளானிங், ஃபேமிலி பிளானிங் அதாவது குடும்ப கட்டுப்பாடு. எஃப்என், ஃபோர்நூன், முற்பகல். ஓகே, அதுக்கடுத்து எஃப்ஆர், ஃபண்டமெண்டல் ரூல்ஸ், அடிப்படை விதிகள். எஃப்டி, ஃபிக்ஸட் டெபாசிட், அதாவது நிலையான வைப்புத்தொகை, ஃபிக்ஸட் டெபாசிட், எஃப்டி. ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர். ஜிபிஎஃப் அப்படின்னா ஜெனரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னா பொது வருங்கால வைப்பு நிதி, அதுதான் ஜெனரல் பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஜிஹெச், ஜெனரல் ஹாஸ்பிட்டல். ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், வீட்டு வாடகை படி. அதுக்கடுத்து ஐபிசி, இந்தியன் பீனல் கோடு, இந்தியன் தண்டனை சட்டம், இந்தியன் பீனல் கோடு. ஐஎஸ்ஐ, இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட், இந்திய தர நிர்ணய நிறுவனம், அதான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூட். ஐஎம்எஃப்எல், இந்தியன் மேட் ஃபாரின் லிக்வர். ஐசி அப்படின்னா இன்சார்ஜ், பொறுப்பில் உள்ளவர். எல்பிசி, லாஸ்ட் பே சர்டிஃபிகேட், அதாவது கடைசியாக உள்ள ஊதிய சான்றிதழ். எல்டிடி, இது வந்து லிமிட்டட், வரையறுக்கப்பட்டது, இது நிறுவனம் சார்ந்தது, வரையறுக்கப்பட்டது. எல்எல்பி அப்படின்னா லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே, ஊதியம் இல்லாத விடுப்பு தான் லீவ் ஆன் லாஸ் ஆஃப் பே. எல்டிசி, லீவ் ட்ராவல் கன்செஷன், அதாவது விடுப்பு பயணச்சலுகை. எல்ஹெச்பி, லீவ் ஆன் ஹாஃப் பே, அரை ஊதிய விடுப்பு. எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன், அதாவது ஆயுள் காப்பீட்டு கழகம். எல்டிசி, லோயர் டிவிஷன் கிளர்க், அதாவது கீழ்நிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது கீழ்பிரிவு எழுத்தர் அப்படின்னு சொல்லலாம். எல்ஏ, லோக்கல் அலவன்ஸ், உள்ளூர் படி. எம்எல், மெடிக்கல் லீவ், அதாவது மருத்துவ விடுப்பு. என்ஜிஓ, நான் கெசட்டட் ஆஃபீஸர் அப்படின்னா அரசிதழில் பதிவு பெறாத அலுவலர் அப்படின்னு சொல்லலாம். அரசிதழில் பதிவு பெறாத அலுவலர், நான் கெசட்டட் ஆஃபீஸர். என்டிசி அப்படின்னா நேட்டிவ் ட்ராவல் கன்செஷன் ஆர் நேஷ்னல் டெக்ஸ்டைல் கார்ப்பரேஷன், தேசிய ஜவுளி கழகம். என்ஓசி, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், அதாவது தடையின்மை சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. தடையின்மை சான்றிதழ், நோ அப்ஜெக்ஷன்
certificate. OD on other duty or overdraft, பிற பணி நிமித்தமாக அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா வங்கி கடன் வசதியை குறிக்கும். ஓகேங்களா. அதுக்கடுத்து பிடி பர்சனல் டெபாசிட் ஆர் ஃபிசிக்கல் டைரக்டர். பிஏ பர்சனல் அசிஸ்டண்ட். பிசி போலீஸ் கான்ஸ்டபிள். ஆர்பி ரிஜிஸ்டர்ட் போஸ்ட், அதாவது பதிவு தபால். அதான் ரிஜிஸ்டர் போஸ்ட். ஆர்பி. ஆர்சி நம்பர் அப்படின்னா ரன்னிங் கரண்ட் நம்பர். எஸ்ஆர் சர்வீஸ் ரிஜிஸ்டர். சேவை பதிவேடு அல்லது பணிப்பதிவேடு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து எஸ்பி அக்கௌண்ட் அப்படின்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். எஸ்பி அக்கௌண்ட்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். எஸ்டி சேல்ஸ் டேக்ஸ். டிஏ ட்ராவலிங் அலவன்ஸ், வாகன படித்தொகை, அதாவது பயண படித்தொகை, ட்ராவலிங் அலவன்ஸ். அதுக்கடுத்து டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். யூடிசி அப்பர் டிவிஷன் கிளர்க்னா முதுநிலை உதவியாளர் அல்லது மேல் பிரிவு எழுத்தர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அதாவது பல்கலைக்கழக மானிய குழு. அதுக்கடுத்து 10A1 இது வந்து டெம்பரவரி அப்பாயின்மெண்ட், அதாவது இது வந்து ஒரு விதிமுறை, ரூல், தற்காலிகமாக நியமனத்தை குறிக்கக்கூடிய ஒரு விதிமுறை, டெம்பரவரி அப்பாயின்மெண்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பகுதியில் துறைவாரி சொற்கள், மீதமுள்ள துறைவாரி சொற்களும் சுருக்கங்கள் பகுதியும் பார்த்துருக்கோம். அடுத்த பகுதியில் பேச்சு வழக்கில் கலந்துள்ள ஆங்கில சொற்கள் பார்ப்போம். தேங்க்யூ.